தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேசிக்கொள்ளலாம். இது மிக முக்கியமான தலைப்பு உண்மையிலேயே. ஏனென்றா திறன்பேசி பாவனையை பாடசாலை தடை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆன்லைன் கல்வி அப்படி இப்படி என்று சொல்லி திறன்பேசி பாவனை இருந்து தவிர்க்க முடியாத நிலைமை இருக்கிறது. வீட்டில் திறன்பேசி பாவனை இருக்கிறது. பாடசாலையில் அனுமதிக்கிறதாக இருந்தால் எப்படி பாதுகாப்பாக அனுமதிக்கிறது? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செல்பேசியை வகுப்பறையில் பயன்படுத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும். சரி, அடுத்தது பாதுகாப்பாக செல்பேசியை எப்படி, அதாவது திறன்பேசியை எப்படி வகுப்பறையில் பயன்படுத்துறது, இது சார்ந்த விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக எஜுகேஷன் வித் ப்ளஷர் நாட் ப்ரெஷர். அதாவது இனிமையான முறையில் கற்றல் இருந்தால் மட்டும்தான், அதாவது கற்பித்தல் இருந்தால்தான் அங்கே கற்றல் நல்லா நடக்கும். அப்போ ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் மேலே ஒரு நம்முடைய நாட்டுக்கு செல்லுமா? நம்மளுக்கு எந்த பொருள் தேவையோ அது சார்ந்த விஷயங்களை நாம் கவனிப்போம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள்லாம் அவங்க எந்த போக்குல எப்படி விரும்புகிறாங்களோ அந்த முறையில் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவதன் மூலமாக அங்கே லேர்னிங் அதிகமாக, அதாவது கற்றல் அதிகமாக நடக்கும். அப்படி இல்லாமல் நான் பாட்டில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இதை கற்று தான் ஆகணும், இதுதான் சரியான மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னாக்க அங்கே கற்றல் நடக்காது. இந்த 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 காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னாக்க ஆசிரியரை மாணவன் எதிர்க்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள், மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்பேசிக்கு அடிமையாகவே இருக்கிறார்கள். அதாவது அதே பல்லூடகத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்ப நாம எந்த விஷயத்தை அவர்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறதா இருந்தாலும் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி சொல்லும் பொழுது அங்கே அந்த கற்றல் இனிமையாக மாறும். அதனால அங்க அந்த கற்றல் அதிகமாக நடக்கும். இதை விட்டுட்டு நான்லாம் அப்படிதான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டுலேயே எழுதி போட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க பையன் குறும்பு பண்ணத்தான் செய்யும், வேற வழி இல்லை. அது மட்டும் இல்லை, நாள் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். இன்னைக்கு ஒரு மாணவனுக்கு 1000 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்ப அந்த 1000 ஆசிரியர்களோட போட்டி போட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைய ஆசிரியர்களுக்கு உள்ளது. இதை யார் மறுக்கிறாங்களோ, இதை யார் மறந்துடுறாங்களோ அவங்க மாணவர்களால் விளக்கப்படுவார்கள், மாணவர்களால் வெறுக்கப்படுவார்கள். அப்போ அந்த வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய உண்டாகும். சரி, இப்போ இந்த லேர்னிங் அப்படிங்கும்பொழுது எந்த இடத்துல அதிகமாக லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சாதாரணமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, டீச்சிங். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வெறுமனே பேசிட்டு இருந்தேன்னாக்க 5 விழுக்காடு கற்றல் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி படிக்கிறதுனால கிட்டத்தட்ட 10 விழுக்காடு லேர்னிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி ஆடியோ விசுவல் மூலியமாக 20 விழுக்காடு கற்றல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி நல்ல முறையில் அங்கே லேர்னிங் நடக்கணும்னு நினச்சோம்னா அந்த ஆடியோ விசுவல், அந்த வீடியோ காணொலியை திருப்பி போட்டு காட்ட வேண்டிய நிலை ஏற்படும். இதை விட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும் பொழுது இன்னும் அதிகப்படியான அங்கே இது நடக்கும். இது இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது 50 விழுக்காடு கற்றல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது அந்த கற்றதை
ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டும் பொழுது, ஒரு லேபில் செஞ்சு காட்டும் பொழுது அந்த மாதிரி நேரங்களில் 75 விழுக்காடு கற்றல் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களையே வந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொல்கிறோம், செமினார் எடுக்க சொல்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவான். அந்த ஒரு டாப்பிக்கில் அவன் ரொம்ப தரவாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கற்றல் வந்து அங்கே நடக்கும். அப்போ நம்மளுடைய இதே என்ன நோக்கம் என்ன, மாணவன் நல்லா கற்றுக்கணும். அப்போ இதில் அதிக விழுக்காடு கொண்ட அதிக கற்றல் அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கொண்டு போகணும். இப்போ இந்த விஷயங்களை கொண்டுகிட்டு வரணும்னு நினச்சோம் அப்படின்னா இதற்கு நாம் செல்பேசியையோ கணினியையோ நோட்பேடையோ ஐபேடையோ நாம் வகுப்பில் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது ஏன் வந்து இன்னும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த மாணவனை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது அது என்ன சொல்கிறது, அந்த மாணவனுடைய கவனச்சிதறல் குறைப்பதற்காக, வேற வீடு போயிடாமல் இருக்கிறதுக்காக அந்த இதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆண்ட்ராய்டு செல்பேசி நிறைய வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றலுக்கான செயலிகள் வந்து நிறைய இருக்கு. இப்போ அந்த செயலிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அங்கே அந்த லேர்னிங் கற்றல் வந்து மேம்படும். அதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதுக்கான தனியான இணையதளங்களாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் தொகுத்து வந்து பாக்கியம்.wordpress.com எடுத்துகிட்ட ஒரு 6000 இலவச இணையதளங்களை தொகுத்து ஒன்றா வச்சுருக்கேன். அந்த இதில் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் குயிஸ் இருக்குது, இன்ட்ராக்டிவ் குயிஸ் இருக்குது, லைவ் குயிஸ் இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் வந்து சில கேள்விகளை நம்ம போட்டுடலாம். கேள்வியில் போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு திரையில் அல்லது பவர் பாயிண்ட்லேயே அதை எம்பேட் பண்ணிவிட்டு அதை போட்டு காட்டும் பொழுது அப்போ என்ன பண்ணுவான், ரியல் டைமில் மாணவன் கொடுக்கக்கூடிய ஆன்சர்கள் நம்ம இதில் பார்க்க முடியும். அந்த ஸ்லைடுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில் எவ்வளோ பேர் இது போல் பண்ணியிருக்காங்க, அது எந்த இதுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, அந்த 4 ஆப்ஷனோ அல்லது 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா எந்த ஆப்ஷனுக்கு வந்து அதிக பேர் இது பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, போல் எவ்ரிவேர் இருக்குது, ஆஹா ஸ்லைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை இது பண்ணும் பொழுது மாணவர்கள் ஈஸியாக கற்றுவாங்க, ஆர்வமாக கற்றுக்குவாங்க. சரி, அடுத்தது படம், சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து போர்டில் எழுதி படத்தை வரைஞ்சி சொல்லும்போது அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு பதிலாக படங்களை காட்டலாம். ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கான படத்தை காட்டணும். அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ படங்களை காட்ட முடியும். அதே மாதிரி 3D மாடலில் காட்டலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு எப்படி பம்ப் ஆகுது, எப்படி இதாகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 3D விஷுவல்ஸே இருக்குது. இந்த இரத்த நாளத்தில் எப்படி ரத்தம் போகுது வருது, இதெல்லாம் 3D மாடலில் நம்ம பவர் பாயிண்ட்லேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் டூர் இருக்குது. எந்த ஒரு இடத்தையும் நாம் அந்த இடத்துல போய் பார்க்கறதுக்கான வசதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான வெப்சைட்டில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லணையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கல்லணையை நேராகவே காட்டி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் காட்டி, இந்த இடத்துல வந்து கரிகாலனுடைய சிலை, நடுப்புற அந்த மண்டபம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ரியல் டைமில் காட்ட முடியும். அதற்கான இணையதளங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரியான தளங்களெல்லாம் நேராக காட்டி ஒரு வரலாற்று ஆசிரியர் பேசும்பொழுது அங்கே கற்றல் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னா கூகுளில் போய் தேடி, அதாவது தேடுபொறிகளில் போய் தேடி நிறைய தகவல்களை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி விக்கிபீடியாவையோ அல்லது அது சார்ந்த இணையதளங்களில் போய் எடுக்க முடியும். இதே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஸ்பேஸ் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னா சயின்ஸ் பாப் சைட்லேயோ அல்லது
நாசாவுடைய வெப்சைட்லேயோ ஈசாவுடைய வெப்சைட்லேயோ அதெல்லாம் போய் நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போ ரியல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்புகிறாங்க. இந்த சேட்டலைட் எந்த இடத்துல போயிட்டுருக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம ரியல் டைமில் அவங்களால காட்ட முடியும். அந்த சேட்டலைட்டோடைய பயன் என்ன, யார் அனுப்பிச்சா, எதுக்காக அனுப்பிச்சாங்க, அது இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக காட்ட முடியும். அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டு எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல போயிட்டுருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்மளால் அந்த மாணவனுக்கு காட்ட முடியும். அடுத்தது புத்தகங்கள், பெரிய பெரிய புத்தகங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா நம்ம பக்கம் பக்கமாக எடுக்கணும். அது நல்லா படித்து வச்சுருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் புதிதாக இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்கம் பக்கமாக பெறட்ட வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதாவது அகராதி இருக்குன்னாகவே அந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் தேடணும்னா அதை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாணவனுக்கும் அந்த கற்றல் வேகம்ங்கிறது மாறுபடும். அந்த கற்றல் வேகத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தது மாதிரி அந்த கிளாஸ்ல வந்து ஒரு வகுப்பறையில வந்து ஆசிரியர் போதிக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் இது நடைமுறையில நிறைய பிரச்சனை இருக்கு. மொபைல் லேர்னிங் வந்து ரொம்ப இதெல்லாம் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். நான் டைம் பத்தாமல் போயிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கஷன் சொல்லுவோம் இல்லையா, டிஸ்கஷன் அதுக்கெல்லாம் வந்து இந்த மொபைல் லேர்னிங் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாணவன் ஆசிரியரை உடனடியாக தொடர்பு கொள்றதுக்கும் அல்லது இந்த இந்த செயலை பயன்படுத்து அப்படின்லாம் சொல்லி உடனடியாக ஒரு இதை ஒரு கைட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஹோம்ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து இதிலே அனுப்பிடலாம். நம்ம இன்னொன்று இப்போ ஹோம்ஒர்க்கு போர்டில் எழுதி போட்டு அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் எழுதி அதில் தப்பாக எழுதி இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு பதிலாக ஆசிரியர் வந்து ஒரு அந்த ஹோம்ஒர்க் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே தட்டினாருன்னா எல்லாருக்கும் போயிடும். உடனே அந்த இதை பண்ணலாம், அந்த ஹோம்ஒர்க்கை எல்லாரும் செஞ்சுட்டு வரதுக்கெல்லாம் வசதிகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்காலம் வந்து மொபைலு, செல்பேசி, கணினி இந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழலில் இது வந்து அவனை தயார்படுத்தும். அதாவது எதிர்கால இதுக்கு வந்து இதை தயார்படுத்தும். சரி, அடுத்தது இன்னும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொபைல் லேர்னிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம புத்தகத்தை, அதாவது மொழி பாடங்கள்ங்கிறது வேற. ஆனால் அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே பாட புத்தகத்தை, இது வந்து பள்ளியில் வேற வழி இல்லை, அதை விட்டுருவோம். ஆனால் கல்லூரிகளில் பாட புத்தகத்தை நம்பி ஒரு ஆசிரியர், ஒரு பேராசிரியர் வகுப்பு எடுக்கிறார் அப்படின்னா அவர் அந்த மாணவனுக்கு துரோகம் செய்கிறாருன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நிகழ்வு அப்படின்னா, இந்த அறிவியல் கண்டுபிடிப்பை நாளைக்கு உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாளைக்கே வந்து இந்த மாணவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இதிலேருந்து எப்படி இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒளி நாடாக்கள் இருக்கு, அப்புறம் அதுக்கு பிற்பாடு சிடி வந்துச்சு, அப்புறம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பென்ட்ரைவ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்போ நான் வந்து அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த நாடா இருக்கு இல்லையா, அதை பற்றி இன்னைக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவன் அவன் என்ன பண்ணுவான், இந்த நாடாவில் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுடைய திங்கிங் போகும், அவனுடைய சிந்தனை போகும். அப்போ அந்த நாடாவை இன்னும் செம்மைப்படுத்தலாம். ஒரு ஜிபி இருக்குன்னா, ஒரு ஜிபி அவ்வளோ இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜிபி கொள்ளளவு இருக்குது அப்படின்னா இதை எப்படி 1.5 GB கொண்டு வரலாம், 2 GB கொண்டு வரலாம் அப்படிங்கிற வகையில் அவனுடைய ஆராய்ச்சி சிந்தனைகள் போகும். ஆனால் அது எல்லாமே அவுடேட்டட் ஆயிடுச்சு. அப்படி சிந்திச்சானா அவனுடைய சிந்தனை, அந்த நேரம் எல்லாமே வேஸ்ட். ஏன்னா இப்போ ஒரு பென்ட்ரைவில் 100 GB
1 டிபி வரைக்கும்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழல்ல அவன் அந்த கேசட்டை பற்றி திங்க் பண்ணியிருந்தானா போச்சு. அதனால தான் நேற்று என்ன நிகழ்ந்ததோ அதை இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொல்லணும்னா பாட புத்தகம் உதவவே உதவாது. ஆக ஜேர்னல்ஸ், ஆர்டிகிள்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துல வந்துடும். ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னா அது எப்படி குறைஞ்சாலும் 6 மாதம் ஆகும். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை புத்தகமாக போகிறேன்னா 6 மாதம் கழித்து தான் அதை மாணவர்கள் படிக்க நேரிடும். அப்போ இந்த 6 மாத கேப்பில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸை பயன்படுத்துகிறோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை அப்டேட் வருது? நான் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸை பற்றி ஒரு புக்கு போட்டேன்னா அது இன்று இருப்பவர்களுக்கு பயன்படுமா இல்லையா? உதாரணத்துக்கு அதே மாதிரி இப்போ மேட்டர்னு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாலிடு, லிக்விடு, கேஸ் இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிற்பாடு பிளாஸ்மான்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 22 மேட்டர்ஸ் இருக்குது. 22 அந்த மேட்டர்ஸ் வந்து 22 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூபிட்டருக்கு வந்து எத்தனை நிலவு இருக்குது அப்படின்னா 79ல் 16 சொன்னாங்க, 2003ல் 63 சொன்னாங்க, 23ல் 95 சொன்னாங்க. இப்போ புத்தகத்திலலாம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 95 கூட நான் படிக்கல. பாட புத்தகங்களில் இன்னும் அந்த 95 கூட வரல. ஆனால் 111 தாண்டி போயிடுச்சு. அப்போ சம்பந்தம் இல்லாத தவறான தகவல்களை மட்டுமே வந்து நிறைய தவறான தகவல்களை பாட புத்தகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அறிவியலை பொறுத்த வரைக்கும். இது மொழிப்பாடுகளுக்கு அதிக பிரச்சனை இல்லை. அதனால் கட்டாயமாக மொபைல் லேர்னிங், லேர்னிங் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி நடத்தும்போது இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆசிரியர் நடத்திக்கிட்டே இருப்பார், பையன் இங்கே உட்காந்து செல்பேசியில் வேறு யார் கூடயாவது சாட் பண்ணிகிட்டு இருப்பான், அல்லது வீடியோ விளையாண்டுக்கிட்டு இருப்பான், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு காணொலியை பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. சரி, அதே மாதிரி வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு தேர்வு நடத்துகிறாங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் அல்லது தேடுபொறியில் போய் தேடி அதுக்கான பதிலை கொண்டு வர்றதுக்கான பார்த்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மாணவன் வந்து அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு. கணினிக்கு வந்து அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு. அப்ப அடுத்தது இது உடல் சார்ந்த சில நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த விஷயங்களெல்லாம் உங்களோட நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும் தெரியா, நீங்க பேசுறது சரியா கேட்கல கொஞ்சம். அது என்ன இப்ப இப்ப ஓஎஸ் அப்படின்னு அவர் திரும்ப முனைவார், கொஞ்சம் வெயிட் பண்ணும். அவருக்கு இன்டர்நெட் ஏதோ பிரச்சனை. இப்ப இது தெரியுதா? தெரியுது. இப்ப நீங்க ஸ்கிரீன் இதே ஷேர் பண்ணுங்க. இன்னும் அது வர இல்லை. இப்ப இதுல இதனால என்னன்னா இந்த மாதிரி என்ன ஸ்லைட் இன்னும் தெரியல, ஸ்லைட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸ்லைட் சரியா? 879 அந்த மாதிரி தான் வரும். அறுபத்தி 60 ஆரம்பிக்கும். 6 ஆரம்பிக்குமா? சரி. இப்ப இதுல நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னன்னா
தனிப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ பெரிய அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு பெரிய நிறுவனம் அல்லது ஒரு நாடு முழுவதும் அல்லது ஒரு பகுதி முழுவதும் பயன்படுத்த முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தனிப்பட்ட இயங்குதளத்தை வடிவமைத்து கொள்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்க இலவச மடிக்கணினி எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அதில் இந்த வருஷம் இப்போ கொடுத்துருக்காரு வந்திருக்கான்னு தெரியல. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த இயங்குதளம் வந்து இருக்கும். அதே மாதிரி எட்டுபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்குன்னு தனியான இயங்குதளம். அதே மாதிரி சுகர் அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கக்கூடிய இயங்குதளம். சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக இதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய இயங்குதளம். அப்போ இந்த மாதிரி நிறைய இயங்குதளங்கள் ஒவ்வொரு இதுக்கும், அதாவது உதாரணத்துக்கு உபுண்டு ஸ்டுடியோ இருக்கு. இப்போ ஆடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்னா அந்த உபுண்டு ஸ்டுடியோ வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன பர்பஸோ என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை வடிவமைக்கும் போது இப்போ இந்த கல்விக்குன்னு சொல்லி தனியாக ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்குதளத்தை அமைச்சோம் அப்படின்னா அதில் அமைக்கும் பொழுதே அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் கருத்தில் கொண்டு தனிப்பட்ட முறையில் அமைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு செல்பேசியில் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். இதை திரையில் கொண்டுட்டு வர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ப்ரொஜெக்டில் கொண்டு வந்து போட்டு வகுப்பு எடுக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த எமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக வந்து நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விண்டோஸ் பயன்படுத்துகிறோம். மைக்ரோசாஃப்டோடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது கணினியில் பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கணினியில் நம்ம செல்பேசியில் இருக்கக்கூடிய அந்த கற்றல் சார்ந்த செயலிகளை பயன்படுத்தணும் அப்படின்னா எமுலேட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த எமுலேட்டர்களை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாக்ஸ் பிளேயர், ப்ளூ ஸ்டாக்ஸு, மெமோ, இதில் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இப்படியெல்லாம் இருக்குது. இதில் ஏதேனும் ஒரு எமுலேட்டரை அங்கே நிறுவிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் கணினியில் நிறுவிட்டோம்னா அதுக்கு பிற்பாடு அந்த கணினியில் செல்பேசியில் இருக்கக்கூடிய செயலிகளை கணினியில் பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது EXE ஆன் விண்டோஸ், அதாவது iOS எமுலேட்டர். இப்போ IOA அதாவது நம்ம ஆப்பிள் சார்ந்த விஷயங்கள் அந்த அந்த பொருள் அந்த இதை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்க அப்போ ஆர்பிட்ஸ் IO அப்படிங்கக்கூடிய ப்ரௌசர் பேஸ்டு எமுலேட்டர் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஐபாடியன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிமுலேட்டர் இருக்குது. இதையும் பயன்படுத்தலாம். ஐமேசிங் மிரர் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான எமுலேட்டரை பயன்படுத்தி EXE ஃபைல்களை, அதாவது விண்டோஸில் இயங்கக்கூடிய அந்த மென்பொருட்கள் அதில் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். சரி, அடுத்தது லினக்ஸ்னால் நம்மளுக்கு இப்போ பாஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, எட்டு முட்டு, மின்ட்டு, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸில் வந்து ஒரு நல்ல மென்பொருள் இருக்குது. இந்த மென்பொருளை அதில் பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது லினக்ஸில் பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ அதுக்கு இந்த ஒயின் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்பொருளை நிறுவிட்டு அதுக்கு பிற்பாடு விண்டோஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த EXE இதெல்லாம் வந்து அதில் ரன் பண்ண முடியும். மென்பொருட்களை அங்கே அதில் பயன்படுத்த முடியும். இதே மாதிரி இன்னும் பாட்டில்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நான் அந்த ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் இதில் சந்தேகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கலாம். நேரம் கிடைக்கிறப்ப செஞ்சு பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது ஏற்கனவே சொன்னேன் தனி இயங்குதளம் அமைத்தல். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம் இல்லாத செல்பேசிகளை பயன்படுத்தலாம். வகுப்பு கொண்டு வரும்போது அதில் சிம் இருக்கக்கூடாது. சிம் இல்லாமல் வெறும் செல்பேசியில் மட்டும் கொண்டுட்டு வரணும்.
அப்படி கொண்டுட்டு வந்துட்டு நிறுவனத்தில் ஒரு வைஃபை கனெக்ஷன் வச்சுக்கணும். அந்த வைஃபை கனெக்ஷனை தான் எல்லாரும் பயன்படுத்தணும். இப்போ என்னுடைய செல்பேசியில் நான் சிம்மு போட்டு வச்சிருக்கும் பொழுது நான் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த பள்ளியோடைய அந்த வைஃபை இணைப்பை மட்டும் பயன்படுத்தும் பொழுது அப்போ என்ன பண்ணிடலன்னா அங்கே சிஸ்டம் அட்மின் உட்காந்துருப்பார், இவர் உட்காந்துருப்பார். அந்த வைஃபைல அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இணையதளத்தை அனுமதிக்கலாம், அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் கொடுத்துட்டாருன்னா, இல்லாட்டி மொத்தத்தில் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு யூடியூப் பயன்படுத்த போகிறேன், நான் இன்னைக்கு வோல்ஃப்ரம் ஆல்ஃபாவை பயன்படுத்த போகிறேன், நான் இன்னைக்கு விக்கிபீடியா பயன்படுத்த போகிறேன், இதெல்லாம் இது பண்ணி வைங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அப்போ அட்மின் என்ன பண்ணுவார், நாம் எந்த லிஸ்ட்டு கொடுக்குறோமோ இந்த இணையதளங்களை மட்டும் அனுமதிப்பார், மற்ற இணையதளங்கள் எதையும் அனுமதிக்க மாட்டார். அப்போ வேறு எங்கேயும் மாணவன் போக முடியாது. தேவையில்லாத இணையதளங்களுக்கு மாணவன் போக முடியாது, போய் கேம் விளையாட முடியாது. இப்போ என்னுடைய செல்பேசி ஆனால் சிம் இல்லை, ஆனால் என்ன பண்ணியிருப்பேன், ஏற்கனவே கேமை வந்து நிறுவி வச்சிருப்பேன். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்றது தான் தனி இயங்குதளம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னேன். சரி, அடுத்தது இந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய செல்பேசியில் தேவையில்லாத மற்ற விஷயங்களை, அதாவது நெட்டை வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் இதில் வந்து அட்மின் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார், இந்த வெப்சைட் தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார். இது இல்லாமல் அந்த சிஸ்டத்துலேயே வந்து நம்ம செல்பேசிலேயே வந்து நிறைய வசதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வசதியை பயன்படுத்தும் பொழுது எல்லாரும் செல்பேசி எடுங்க, இந்த செயலியை திறந்துட்டிங்களா, இப்போ என்ன பண்ணிடணும், அந்த ஆசிரியர் அதை வாங்கி அதை பின் பண்ண வேண்டியது. பின் பண்ணிட்டாங்க, அதுக்கு பிற்பாடு அந்த செயலி மட்டும்தான் அங்கே ரன் ஆகும், வேறு எதுவும் அங்கே ரன் ஆகாது. அப்போ மாணவன் வந்து கண்ணப்பன் போக முடியாது. அதை அந்த பின்னிலேருந்து வெளியில் வந்து போகணும்னா அங்கே பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய் அப்போ தான் திருப்பி போக வேண்டியிருக்கும். இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த பாஸ்வேர்டு ஆசிரியருக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டும். உள்ள நுழையிறதற்கான அந்த பாஸ்வேர்டு, அந்த குறிச்சொல் ஆசிரியருக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டும், மாணவருக்கு தெரிந்திருக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு செல்பேசியும் வாங்கி அந்த செயலியை பின் பண்ணிட்டா அந்த செயலி மட்டும் செயல்படும், மற்றது வராது. இதேமாதிரி ஐஓஎஸ்னாக்க அங்கே கைடட் அக்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வசதி இருக்கும். அதை பயன்படுத்தி ஒரு இதை மட்டும் பயன்படுத்த மற்றெல்லாம் பயன்படுத்த முடியாமல் தடை செய்ய முடியும். அதே மாதிரி பாதுகாப்பான உலகில் இப்போ வினாடி வினா ஆன்லைன் தேர்வுகள் நடக்குது வச்சுருப்போமே, எல்லாம் முடிஞ்சாச்சு, வகுப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் வைக்கும் பொழுது இந்த சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கூகுள் பயன்படுத்துகிறோம், ஒபேரா பயன்படுத்துகிறோம், மோசில்லா பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லையா. அது மாதிரி எஸ்இபி, அதாவது சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி அதில் நாம் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம், அதில் ஷேர் பண்ணிட்டோம்னா அதாவது அந்த டெஸ்ட்டுக்குரிய, அதாவது வினாடி வினாவுக்குரிய அந்த இணைப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போகும்பொழுது இவங்க வேறு எங்கேயும் பழையபடியும் போய் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா கூகுளில் போயிட்டு அதை தேடி, அதாவது ஒரு தேடுமுறையில் போய் தேடி அதற்கான பதிலை கொண்டு வந்து எழுதுதல் செய்ய முடியாது. இந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது ஏற்கனவே சொன்னோம், வைஃபை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாக்க, அதாவது நிறுவனத்தினுடைய வைஃபையை பயன்படுத்த சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அங்கே ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்தெந்த வெப்சைட்டை பார்க்கலாம், எந்தெந்த இணையதளத்தை பார்க்கலாம், எந்தெந்த இணையதளத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே முடிவு பண்ணிடலாம். சரி, அடுத்தது இந்த வகுப்பறை கண்காணிப்பு செயலிகள் அப்படின்னு சில இருக்குது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஆப் செயலிகள் அப்படி இருக்குது. இப்போ கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் எஜுகேஷன், அதாவது
லேண்ட்ஸ்கோடு, அதே மாதிரி கோ கார்டியன், இந்த மாதிரி நிறைய மென்பொருட்கள் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு மென்பொருளை அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு அதில் இருக்கக்கூடிய வசதிக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத இடத்துக்கு போகாமல் தடுக்க முடியும். சரி, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம செல்பேசி சொன்னோம். செல்பேசியில் இன்னொரு சின்ன சின்ன சிக்கல் என்ன இருக்குனாக்க, சைஸ், அந்த ஸ்க்ரீன், அந்த அந்த அளவு வந்து சின்னதாக இருக்கும். இதனால கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் என்லார்ஜ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். சில படங்களை நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருந்தால் அதை பெரிதாக்கி பார்க்க வேண்டிய சூழல்லாம் இருக்கும். இப்போ இதுக்கு இதை விட டேப்லெட் அப்படிங்கிறத பயன்படுத்துறது இன்னும் உகந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு கணினி கொடுக்கப்படுது. இதே மாதிரி டேப்லெட் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் வந்து நிறைவேற்றப்படும், அப்படியே இதில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி டேப்லெட் அதை பயன்படுத்தும் போது அதனுடைய திரை பெருசாக இருக்கும். திரை பெருசாக இருக்கும் பொழுது இன்னமும் நல்லா பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி டேப்லெட்டை பயன்படுத்தினா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் கிஷோக் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏடிஎம் மிஷினில் பார்ப்போம். ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான், கணினி திரை தான். ஆனால் அதில் உள்ளுக்கு மற்ற எதுவுமே தெரியாது, அந்த ஒரு திரை மட்டும்தான் தெரியும். இதை வந்து இந்த கிஷோக் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டேப்லெட்டில் சிங்கிள் ஆப் கிஷோக் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌசரை யூஸ் பண்ணி இந்த கிஷோக் மோட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது ஐபாட்லேயும் அந்த மாதிரி இருக்குது, குரோம் புக்லேயும் அந்த மாதிரி இருக்குது. நேரம் இருக்குது இல்லையா? சரி, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம நாம் ஐபேடை அல்லது குரோம் புக்ஸா எதை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் வந்து இந்த மாதிரியான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வெப் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு செல்பேசிலையும் இருக்குது. பேரண்டல் கண்ட்ரோல் இப்படிலாம் இருக்குது. என்ன விஷயம்னா, நாம் இன்றைய மாணவர்கள் வந்து இந்த தொழில்நுட்பங்களில் வந்து ரொம்ப அறிவு மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கு தெரிவதை விட இந்த செல்பேசி இது சார்ந்த விஷயங்களை வந்து மிக வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள், நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இதெல்லாம் பயன்படுத்தி இப்படியெல்லாம் இருக்குது இதை பயன்படுத்துங்கன்னு இப்போ சொல்லுவோம். ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஐடியா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா, திருப்பி அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு பார்த்தா, ஒரு அதிகம் படிக்காத பையன் என்னுடைய லேப்டாப்பில் பாஸ்வேர்டு போட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் அவன் அதிகம் படிக்காதவன் ஏதோ காணொலிகளை பார்த்துட்டு கடவுச்சொல்ல அவனே கண்டுபிடிச்சி என்னுடைய கணினியை திறந்து அவனுடைய வேலைக்கு பயன்படுத்திக்கிறான். அப்போ இந்த அறிவு வந்து இன்றைய மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது இந்த இதெல்லாம் அந்த பின்னு, இது வந்து இந்த பின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த தேவைப்படும் போது நீங்கள் செஞ்சு பாருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆண்ட்ராய்டு செல்பேசியை வச்சு இதில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வசதிகள்லாம் வந்து மாறி மாறி இருக்கும். அதனால் அந்த ரியல் டைமில் நேராகவே வச்சு வகுப்பு எடுக்கும்பொழுது தான் அதை கண்டுபிடிச்சி முழுசாக சொல்ல முடியும். ஏன்னா வெறுமனே வந்து இதை இப்படி போட்டு நான் இப்போ ஒரு ரூட்டு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போங்கன்னு சொல்லி, இதே ரூட்டு எல்லாத்துலேயும் இருக்காது. இப்போ இதுக்காக நான் கீழே இன்னொரு சொல்லியிருக்கேன், செட்டிங் போயிடுவேன். செட்டிங்கில் போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸும் இருக்கும், அதில் பின் அப்படின்னு சொல்லி தேடிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு சொல்லி கொண்டாந்து காட்டும். அதுக்கு பிற்பாடு அலோ பின்னிங் ஆப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் செயலியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம்.
சரி. ஒரு நேரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனி கேள்விகளுக்கு போகிறேன். இப்பொழுது கேள்வி நேரத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கு, இந்த காணொலி சார்ந்த இதெல்லாம் இருக்கு. யாராவது உங்களுக்கு இதில் பார்க்குறாக்களுக்கு கேள்விகள் இருந்தால் எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்களிடம் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கை உயர்த்தி கொண்டு உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்விகளை கேளுங்கள். எதுவும் இல்லை என்று சொன்னால் நான் கேள்விகள் இல்லை என்றால் நாங்கள் வந்து தொடர்ந்து அவருடைய அளிக்கைக்கு போகலாம். பாக்யராஜ் சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், சொல்லுங்க மேடம். ஓகேங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து நீங்க இன்னைக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க அப்படின்றதா. ஸோ இந்த டாபிக் ஒரு மொபைல் ஓரியன்டா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது, பிகாஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து மொபைல் யூஸ் பண்றோம். நீங்க ஏன் பர்டிகுலரா இந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க? அதாவது இந்த டாபிக் வந்து ஐயா கொடுத்தாரு. சார்ந்த சார் நிறைய விஷயங்கள் ஏதோ வேற வேலைகள் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானுங்களே, மயூரன் ஐயாவுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து இந்த காலத்தினுடைய கட்டாயம் இது. மொபைல் லேர்னிங்கிறது வந்து காலத்தினுடைய கட்டாயம். இதை வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது அதான் சொன்னேன். அதாவது நம்முடைய பொருள் அதை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அவங்க அந்த யார் வாடிக்கையாளரோ அவருடைய நோக்கத்தை அறிந்து நாம் அந்த பொருளை வடிவமைக்க வேண்டும். அதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை சந்தைப்படுத்த முடியும். இதே மாதிரி தான் மாணவன் ஆசிரியர். அந்த அந்த மாணவனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அவன் எப்படி விரும்புகிறானோ, எந்த மாதிரி இருக்கானோ, செயல்படுறானோ, அதே போக்குல போய் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அங்கே மாணவனுடைய கற்றல் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கும், ரிட்டன்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்காக இப்போ எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. என்னன்னா மொபைலை கொண்டுட்டு வந்துட்டாக்க போச்சு. நிறைய பள்ளிகளில் வந்து மொபைலை வந்து சுத்தமாக தடை பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. இந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த மொபைலையும் பாடத்தில் பள்ளியில் பயன்படுத்திங்கன்னா அங்கே வந்து கற்றல் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஐயோ செல் எடுத்துகிட்டு வந்தானா போச்சு, அவன் வந்து அந்த இதை பார்ப்பான், அந்த வெப்சைட்டுக்கு போவான், இந்த வெப்சைட்டுக்கு போவான், கிளாஸில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு சாட் பண்ணிகிட்டு இருப்பான், கேம் விளையாடிட்டு இருப்பான். இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தான் இந்த இதை வந்து தடை பண்ணுறது. ஆக இந்த விஷயத்தெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்படாத, இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவதற்காக தான் இந்த வகுப்பு. இதுல உளவியல் ரீதியான அதாவது குழந்தைங்க வந்து மொபைல் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் ரொம்ப பாரம்பரியம் என்ன, பள்ளி குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பாடத்தை எடுக்கக்கூடிய பாரம்பரியம் அப்படின்றது வேற. இப்ப டெக்னாலஜி வந்துடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் அதுக்கான இணைப்புகள் இருக்கு, நம்ம அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஏன் வந்து பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ தனித்தனியா மொபைல் கொடுத்து நம்ம யூஸ் பண்ண வச்சு எடுக்கும்போது அவங்க இத கத்துக்கொள்ள நினைப்பாங்களா, இல்ல வேற வழியில ஏதாவது திங்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்கறேன் சார். இப்ப ப்ரொஜெக்டர் இருக்கு, நம்ம அதுல ஷேர் பண்ணி கூட ஒரு விஷயத்த சொல்லி தரோம். பட் ஆனா இண்டிவிஜுவலா ஒரு செல்பேசிய ஒரு குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பயனை கொண்டு வந்து சேர்க்கும், இல்ல வேற ஏதாவது லைக் அந்த குழந்தையினுடைய அந்த மனநிலை அப்படின்றது படிப்புல மட்டும்தான் கவனத்தை ஈர்க்குமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அதாவது என்னன்னா, இப்போ நீ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக உள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தாங்க. நம்முடைய டீச்சருடைய, அதாவது ஒரு ஆசிரியருடைய முதல் குறிக்கோள் என்ன? பாடத்தை பையனுக்கு சொல்லி கொண்டு போய் கொடுக்கணும், அதை புரிய வைக்கணும். இதில் வந்து அதாவது அந்த
ஹை லெவலில் இருக்காங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவோம் அதை, மீள்திறன் மாணவர், மீள்திறன் மாணவர் அப்படிதான் சொல்லுமா, அந்த எதை சொன்னாலும் புரிஞ்சுப்பான் இல்லையா, வேகமான அவரை பொறுத்த மாணவர்களா? வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேகமான இல்லை. மாணவர் அது என்னது மீள்திறன் மாணவர்கள், அப்படிதானே? வேகமான அவங்களை மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் சொல்லிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய அவங்களை மாணவர்கள். பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நடத்தாமே இருந்தாலும் புத்தகங்களை கொடுத்தாவே போதும், படிச்சுட்டு வந்து பரீட்சை எழுதிடும், தேர்வில் வெற்றி பெற்றுருவாங்க. ஆனால் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, லோ லெவல் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு இதை ஒரு விஷயத்தை எளிதாக புரிய வைக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்க இந்த சார்ட்டில் அதுக்கான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பண்ணக்கூடியது லெக்சர், போர்டில் எழுதி போடுறோம், பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய ரிட்டன்ஷன், அந்த கற்றல் எவ்வளோ நடக்குன்னா கிட்டத்தட்ட 5 விழுக்காடு தான். அதனால தான் நம்ம கேள்வி கேட்டால் பதில் திருப்பி வர்றதில்லை. இதுக்கு பதிலாக இதுக்கு மேலே 10 விழுக்காடு இருக்கக்கூடிய, 20 விழுக்காடு இருக்கக்கூடிய, 30 விழுக்காடு, இப்படி 90 விழுக்காடு, இந்த மாதிரியான முறைகளை பள்ளியில் கொண்டு வந்தால் ஆசிரியருடைய வேலை எளிதாயிடும், மாணவன் எளிதாக கற்றுக்குவான். ஒரு வாரம் நடத்தக்கூடிய விஷயத்தை ஒரு நாளில் நீங்கள் நடத்திட்டு நீங்கள் பாட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆசிரியருடைய வேலைப்பளு மிகவும் குறைந்துவிடும். மாணவன்கிட்ட ஆசிரியர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டு அந்த மிக அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன், இதுக்கு வந்து நீங்கள் 3D எய்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. அப்போல்லாம் செஞ்சுருப்பீங்க, டீச்சிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது 3D எய்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை இப்போ உங்களால் உட்காந்து செய்ய முடியுமா? ஒரு மலை எப்படி, ஒரு எரிமலை எப்படி இருக்குங்கிறத ஒரு 3Dயில் கொண்டுட்டு வரீங்க. அது செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை வகுப்பறைக்கு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதை கொண்டு செய்ய முடியுமா? ஆனால் அதே விஷயத்த ரியலாகவே இருக்கக்கூடிய அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய இணையதளங்களை பயன்படுத்தி அந்த எரிமலையே குதித்து வந்துட்டு இருக்கதை ரியல் டைமில் காட்டலாம். காட்டி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உடனே உடைய மனசில் பதியும். நீங்கள் அதை ஒரு ஹார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் படத்தை வரைஞ்சி சொன்னீங்கனாலும் அது மனசில் பதியாது. ஆனால் அந்த ஹார்ட்டே 3Dயில் ஒரு வீடியோ காட்டி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை அப்படி ரொட்டேட் பண்ணி காட்டி, இந்த இடத்துல உள்ளே போகும், இந்த இடத்துல இப்படி வருது, வெளியில் வருது, இது இப்படியெல்லாம் காட்டினோம்னாக்க நீங்கள் ஒரு தடவை நடத்தினாக்கவே உடனடியாக அவங்களுடைய மனதில் பதிந்துடும். உங்களுடைய வேலை வந்து மிகவும் எளிமையாகிடும். மாணவனும் பிரச்சனை பண்ண மாட்டான். எப்போ எந்த ஆசிரியருக்கு நடத்த தெரியலையோ அந்த ஆசிரியர்கிட்ட தான் மாணவன் குறும்பு பண்ணுவோம். நல்ல பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரிடம் மாணவன் குறும்பு செய்வதில்லைங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது வேற ஏதாச்சும் அந்த வயது சார்ந்த சில விஷயங்களில் கண்டிப்பு செலுத்தினா அந்த ஆசிரியருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த யார் பாடம் நல்லா நடத்துகிறாங்களோ அந்த ஆசிரியருக்கு மாணவர்கள் கட்டாயம் மதிப்பு கொடுப்பர். அவங்க சொன்ன பேச்சை கேட்பாங்க, குறும்பு பண்ண மாட்டாங்க அவங்ககிட்ட. வேற எதுவும் சரியாக ஒரு இணைய வழி உரையாடல்ல கலந்து கொள்வதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் முதற்க நன்றி. அடுத்ததாக தன்னுடைய பல சிரமங்களுக்கு மத்தியிலையும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் இந்த விடயத்தை எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கின்ற எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்களுக்கு உண்மையில ஒரு சிறப்பான நன்றியை சொல்லணும். ஏன்னா இது வந்து 201வது அவரை கூப்பிட்டதுக்கு காரணமே அந்த 200வதுல இனிய நேரு ஐயா, 201வதுல எட்வர்ட் பாக்கியராஜ் ஐயா. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறவர்கள். அது நீண்ட காலம், அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதனால தமிழரிடம் தொடர்ந்து நகர்ந்து போறதுக்கான அடிப்படையான காரணங்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவர் வந்து எங்களோட இதுல இப்ப கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியானது. அவர் சொன்ன தகவல்கள பெறுமதி அது எல்லாவற்றையும் தாண்டி அவர் வந்து கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியானது. அவரை பார்த்ததுங்க. அதனால ஐயா உங்களுக்கு சிறப்பான நன்றியை நீங்க வந்து இந்த எங்களுடைய 201வது கலந்துரையாடலை செய்து தந்ததுக்கு. அதை
அதை தாண்டியும் இன்றைக்கு இந்த ஒவ்வொரு முறையும் இந்த கலந்துரையாடல் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஜூம் இணைப்பை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜேர்னல், கனடாவினுடைய தமிழ் ஜேர்னல் இதழுக்கு, இணைய இதழுக்கு உங்களுடைய சிறப்பான நன்றி. மற்றது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய தென்றல் வானொலி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் நம்முடைய நிகழ்ச்சியை பற்றிய அறிவித்தலை கொடுக்கிறார்கள். இந்த நாட்குறிப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் இந்த அறிவித்தலை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய நன்றி. ஏனென்றால் ஒரு வானொலி, அதுவும் பொதுமக்கள் ஊடகத்துல இந்த அறிவித்தல் வருவது முக்கியமானது. அங்கிருந்தாக்கள் வருகிறார்கள், இல்லை என்பது வேறு. ஆனால் இந்த அறிவித்தல் எல்லாரிடையும் போய் சேருகிறது என்பது முக்கியமானது. அதை செய்து கொண்டிருக்கின்ற தென்றல் வானொலிக்கு நன்றி. மற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அறிமுக காணொலியை ஒவ்வொரு முறையும் ஒரு பல்துறை கலைஞரான எங்களுடைய கவிதை கணேசன் ஐயா அவர்கள் செய்து தந்து கொண்டிருக்கிறார். அது பலரை போய் அடையும். ஒரு வீடியோ மாதிரி செய்து அதை செய்து தன்னார்வமாக அதை செய்து தந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும். அவருக்கும் நம்முடைய நன்றி. முடிவாக இங்கே நிறைவாக இங்கு வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் தமிழரிதத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை, இந்த கலந்துரையாடலை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.